அடியார்க்கு அருங்கலம் நம சிவாயவே. जीवजायमा समत्वोपदानान् समर्पयामि संपत्र संप्रोक्ष्य प्राच्यां दिशेवानित्यजो मार्तिनितां दक्षिणाय दिशमासा पितरो मार्तिनिता உலக நலன் கருதி நடைபெற்று வரும் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நாளாகிய இன்று எல்லாமல்ல மீனாட்சியுடன் சொக்குநாத பெருமானுடைய திருமண வைபவமானது இப்பொழுது விநாயகர் பூஜையுடன் துவங்க உள்ளது. தொடர்ந்து விநாயகர் பூஜை, புண்ணியாவாச்சனம், பஞ்சகவ்யம் போன்ற பூர்வாங்க பூஜையெல்லாம் நடைபெற்று தொடர்ந்து சாமியம்பாளுக்கு ரட்சாபந்திரம், தாரவாத்து கொடுத்தல் ஆகிய வைபவங்கள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஆச்சாரிய பெருமாளுக்கு ரட்சாபந்திரம், தொடர்ந்து வஸ்திர சமர்ப்பணம், மாங்கல்ய தாரணம் ஆகிய வைபவங்கள் நடைபெறும்படியால் பக்தோடி பெருமக்கள் அனைவரும் அமைதியாக இருந்து வழிபடுக்கு பார்த்து கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது சங்கல்பம் சொல்லக்கூடிய அனைவருடைய நலன் பொருட்டும் இந்த கல்யாண உற்சவமானது நடைபெறுகிறது என்பது பொருட்டாக சங்கல்பமானது சார்பாக பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மணமக்களாக வெற்றக்கூடிய மீனாட்சி திருக்கோயில் சார்பாக பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. அம்பாள் என்ன சொன்ன அப்படின்னு கேட்கிறார். இல்ல சுவாமி சும்மா சொல்லு அப்படிங்கிறார். அப்ப நாரதர் சொல்றார், நீங்க எல்லாருக்கும் வேணுங்கிறத வாரி வாரி கொடுத்துட்டீங்களா, குழந்தைகள் 2 பேரை பத்தி சிந்திக்கிறது இல்லையா அப்படின்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு உட்கார்ந்து எடுத்து இப்படி குனிகிறார். சுவாமியுடைய சிரசுல சந்திரன் இருக்கு. அந்த சந்திரன் எப்பவும் மதுரமான குளிர்ந்த நீரை தாங்கி கொண்டு இருக்கும். அந்த சந்திரன்ல இருந்து ஒரு சுட்டு மதுரை இந்த பூமியில விழுந்தது. அது உடனே உண்டானது தான் இந்த மதுரை மாநகரம். இந்த மதுரை யாரு? சொக்கநாத பெருமான் உண்டானது. அதனாலதான் கைலாசத்தை இங்க கல்யாணம் பண்ணிட்டார். அதனாலதான் நம்மளும் பொன் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிருக்கோம். எப்பவுமே சுவாமி சொன்னதை நம்ம முன்னோர்கள் செய்வாங்க. நம்ம முன்னோர்கள் செய்ததை நாம் செய்யணும். செஞ்சோம்னா இன்றைக்கு நிறைவு தான் நம்மளுக்கு. ஆகையினால மதுரை என்பது அப்படின்னாலே அதனாலதான் கல்யாணம் பண்ணிட்டார். இந்த மண்ணை தலையில சுமந்தார் சுவாமி. ஒரு நேரம்